கண் முன்னே இரண்டு கைகளையும் கட்டி வைத்து பின்னே கட்டி வைத்து சங்கிலியால் பிணைந்து மார்கை வெட்டுகின்ற போது கூட மன்னிப்பு கேட்க மாட்டேன், என் மண்மானம் தான் முக்கியம் என்று தன் உயிரை துச்சமாக கருதி தூக்கி எறிந்தானே, அந்த வீரர்களுடைய வரலாற்றிலே அதனுடைய வாழையாக வந்திருக்கிற நாம் இந்த மண்ணை எப்படி காக்க வேண்டும்? நம்முடைய இந்த மண் பாரத நாடு, பாரதம் என்கின்ற இந்த நாடு பரதன் என்கின்ற யாதவ மன்னனால் உருவாக்கப்பட்ட திருசிக்கப்பட்ட நாடு. இந்த நாட்டுடைய பெருமை யாதவருடைய பெருமை. இந்த இதிகாசங்கள் யாதவருடைய இதிகாசங்கள். வரலாற்றில் இருக்கின்ற இதிகாசங்கள் புறநானூறு, அகநானூறு, திருவள்ளுவர், திருக்குறள் எதை எடுத்தாலும் யாதவர்களை பற்றி பதிவு செய்யாமல் எந்த இடத்திலா பார்த்திருக்கின்றீர்களா? ஆனால் தன் பெருமையை உணராத நாம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கின்றீர்களா? சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு வந்திருக்கின்றீர்களா? இல்லையே. ஏன் இந்த நிலைக்கு ஏன் நாம் தள்ளப்பட்டோம்? இன்று அதிகாரங்கள் எந்த வகையிலே நம்மிடத்தில் இருக்கின்றது? எத்தனை IAS IPS நாம் உருவாக்கி இருக்கின்ற இந்த 35 ஆண்டுகளில் எண்ணி பார்க்கக்கூடிய தகுதி நாம் வளர்த்து கொண்டோமா என்கின்ற சிந்தனையிலே நீங்கள் எல்லாம் எண்ணுகின்ற போதுதான் இன்று கிராமந்தோறும் வந்து இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகளோடு இந்த மாவீரனுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுகளை இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள் பதிவு செய்ய வேண்டும். வருங்காலங்களில் இது முத்திரை பதிக்க வேண்டும். நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் மற்றவர்கள் எடுக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது, மற்றவர்களை பழி பேசக்கூடாது, மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று ஆதரப்படக்கூடாது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த நிலைக்கு நாம் ஏன் சிந்திக்காமல் நாம் செயல்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். இதுதான் நம்முடைய மகாபாரதத்துடைய எது வம்சத்தில் வந்த பரதனுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட இந்திர சமய ராஜ்யத்தினுடைய மன்னனாக இருந்த பரதன், அந்த பரதனுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட இந்த நாடு பாரத நாடு. இந்த நாட்டுடைய குடிமக்கள் இன்று நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினாலே உருவாக்கப்பட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வகுத்து கொடுத்திருக்கின்றதோ உன்னை நீ ஆளு என்று சொல்லி இருக்கின்றது. உங்களுக்கு ஆளக்கூடிய தகுதி இருந்தும் ஆள மறுப்பது நம்முடைய குற்றமா மற்றவர்களுடைய குற்றமா எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆளுவதற்காக பிறந்தவர்கள், ஆழ்ந்தவர்கள், ஆள தெரிந்தவர்கள். ஏன் இப்படி நாம் நாதியத்தில் இருக்க வேண்டும்? எண்ணி பார்த்தீர்களா? நாம் சிந்திக்க வேண்டாமா? நாம் படிக்கவில்லையா? கல்வி நம்மிடத்தில் இல்லையா? என்ன குறைச்சலாக இருக்கின்றோம்? இறைவன் அருளால், ஆண்டவனுடைய அருளால் நாம் அனைத்திலும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்தில் இருக்கின்றது என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் தான் மைனஸ். 99 நம்ம பெருமையா இருக்கும். ஒரே 1%. அந்த 1% என்ன? ஈகோ என்கின்ற கொடுமையான அரக்கம். இந்த ஈகோ என்று நம்மை விட்டு ஒழிகின்றதோ எப்போது என் அண்ணன், என் மாமன், என் மைத்துனன், என் சகோதரன், சகோதரி என்று மனம் வந்து அவரிடத்திலே நான் ஒன்றும் குற்றம் செய்யவில்லை, நீயே மேலே ஒன்றும் குற்றம் செய்து விடவில்லை, வாங்க மாமா, வாங்க மைத்துனர் என்று நாம் உறவாடுகின்றோமோ, விட்டு கொடுக்கின்றோமோ அன்றுதான் நம்முடைய அதிகாரம் கையிலே வரக்கூடிய காலம். அந்த காலம் பொற்காலம். அந்த பொற்காலம் இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கின்றது. அதற்கான நிலையை இன்று தமிழகம் முழுவதும் இளைஞர் பெருமக்கள் பெரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய உளவுத்துறை ரிப்போர்ட், இன்று இந்த நிலை எப்படி ஏற்பட்டது? யாருக்கு? மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் பொது பதவிகளை வகிக்கின்றவர்கள் நம்முடைய மாவீரன் அழகுமுத்துக்களுடைய வரலாற்றை புரிந்து உணர்ந்து இன்று வரலாறு படைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களாகிய நாம் நன்றி கடன் பட்டவர்களாக நன்றி சொல்வோம். நாம் நன்றி மறவாதவர்கள் என்பதை திருப்பி அவர்களுக்கு உணர்த்துவோம் என்ற சிந்தனையோடு நம்முடைய அதிகாரம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் 40-43 எம்எல்ஏக்கள் நாம் இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றதா? தமிழகத்தில் 6வது பெரிய சமுதாயம். இந்த சமுதாயத்தின் வாக்கு வங்கி எங்கே? எத்தனை பேர் சட்டமன்றத்திலே? ஏன் இந்த நிலை? எண்ணி பார்க்க வேண்டும். உணர்வுள்ள யாதவர்கள் அரசியல் பயிர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். நீங்கள் எந்த கட்சியோட இருங்க, உங்களுக்கு எந்த கட்சியிலாம் வந்து சேரணும் நான் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு பிடிச்ச கட்சியில் அரசியல் செய்யுங்க. ஆடு மாடுல வைத்தோம், விவசாயம் பார்த்தோம், ஏதோ வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைய நான் நல்லபடியா பார்த்துக்கிட்டு கேட்கலாம். நம்முடைய எண்ணம் என்ன இருக்க வேண்டும்? அரசியல் பயிர வேண்டும். ஏன் அரசியல்? அரசியல் தான் எல்லாமே இருக்கு.
அரசியல தான் அதிகாரம் இருக்கு. அரசியல் இருந்தாதான் நம்மளை நம்பிய அப்புறாணி மக்களுக்கு ஏதாவது செய்ய. அந்த நிலைக்கு நாம்